Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இன்றைய முக்கிய செய்திகள். பிரேக்கிங் நியூஸ். வெட்டுக்கிளியோட ஒரு பெரிய கூட்டம் வீனஸ் சிட்டியில இருந்து வேதா சிட்டியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. இது எந்த இடத்தெல்லாம் கடக்குதோ அந்த இடத்துலலாம் இது மிக வேகமா அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்காக லட்டு சிங் சிவாவை கூப்பிட வராம இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி, நான் சிவாவை கூப்பிட வரவே இல்ல பாட்டி. இப்பதான் இவ வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள இவனே வந்துட்டா பாத்தீங்களா? நான் சிவா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இவன் வீனஸ் சிட்டி பக்கம் போக கூடாது, ஏன்னா அந்த பக்கம் பெரிய வெட்டுக்கிளி கூட்டம் வருது, ரொம்ப பெரிய வெட்டுக்கிளி கூட்டம். சிவா வா, நம்ம கொஞ்ச நேரம் வெளில பேசிட்டு வருவோம். ஆஹா, கூட்டிட்டு போ. வெளியே தானே சுத்த போறீங்க, தாராளமா கூட்டிட்டு போ. கண்டிப்பா நீ ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அட விடாமா, ஏன் நீ நம்ம லட்டு சிங்க போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துற? ஆமா, லட்டு சிங் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, அவருக்காக நீங்க ஒரு பாட்டு தான் பாடுங்களேன். அதானே, தாராளமா பாடுறேன். சரி நிறுத்துங்க. போடா போகுது. லட்டு சிங் ஓடிட்டாரு. லட்டு சிங்காக ஒரு புது ராக்கெட்டை இப்பதான் கண்டுபிடிச்சேன். இந்த லோக்கஸ் கூட்டமா வீனஸ் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த லோக்கஸ் கூட்டம் எது வரைக்கும் வந்திருக்குங்கிறத நம்ம ஊருக்கு வெளியில போய் பார்த்தாகணும். சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். பசங்களா, நீங்க இந்த பக்கம் போக கூடாது. வெட்டுக்கிளியோட பெரிய கூட்டம் இந்த பக்கம் தான் வருது. அதனால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. போயிடுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சீக்கிரமா வீட காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. சரி, நீங்களாம் யாரு? நாங்க என்ஜிஓ ஃபவுண்டேஷன் ஆளுங்க. நாங்க நேச்சுரல் ரிஜிஸ்டர்ல ஒர்க் பண்றோம். வெட்டுக்கிளி கூட்டத்தில இருந்து மக்களை காப்பாத்தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றத கேளுங்க. உடனே நீங்க எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி உங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கும்ல. நீங்க மட்டும் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? ஏன் நிக்கிறீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நில்லுங்க. சிவா, என்னோட பேரு சிவா. அட சிவா, டோன்ட் ஃபைட். நீ எதுக்காக இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாம் எஜுவோ ஆளுங்க தானே, இவங்க கூட ஃபைட் பண்ணாத. வாங்க, நம்ம திரும்ப போகலாம். தேங்க்யூ லட்டு சிங் சார், தேங்க்யூ. ஏன்னா ஒரு சின்ன பையன் உங்க எல்லாரையும் அடிச்சுட்டானா? நீங்க இன்டெலிஜென்ஸ் சிங் ஆளுங்களா இருந்துகிட்டு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிருக்கீங்க. திரும்பவும் அந்த பையனை நீங்க பாத்தீங்கன்னா அவனை தூக்கி பள்ளத்துல போட்டுருங்க. ஓகே இன்டெலிஜென்ஸ் சிங் சார், திரும்பவும் அவனை பார்த்தோம்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம். பாஸ்,
நீங்க எதுக்காக இத்தனை லோகஸ்ட உருவாக்குனீங்க பாஸ்? இது இந்த இன்டெலிஜென்சிங்கோட இன்டெலிஜென்ட் தான். ரோபோட் லோகஸ்ட உருவாக்குனது கஷ்டம் இல்ல. இந்த லோகஸ்ட் எல்லாமே போலியானதுன்னு யாருக்கும் சந்தேகம் வரல. இந்த வேதா சிட்டி மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க எப்ப வேணாலும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போக தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள போய் கொள்ளை அடிச்சிடலாம். ஆஹா, என்ன பிளான் பாஸ், சூப்பர் போங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் யாரு? நம்மள எதுக்காக அவங்கெல்லாம் தடுத்தாங்க? வெட்டுக்கிளின்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எங்க கிராமத்துல ஒருத்தர் தேனீக்களை வளர்த்துட்டு வந்தாரு. அவன் அந்த தேனிய யார் மேலயாவது கொட்டுறதுக்கு விடுவான். அப்போ வந்தவங்க பயத்துல கொண்டு வந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு ஓடுவாங்க. உடனே இவன் எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். ஆதி, நீ பெரிய ஜீனியஸ்டா. இந்த மிஸ்டரிய திரும்பி சால்வ் பண்ணி கொடுத்துட்ட. ஆமா ஆதி, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப நான் இப்ப ஏதோ ஒண்ணு பெருசா சொல்லிருக்கேன். அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அது நம்மள வழியில ஒரு குரூப் வழி மறிச்சு பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஒட்டுமொத்த வெட்டுக்கிளியும் அவங்களோட தான் இருக்கலாம்ப்பா. அவங்க ஏதோ பண்றாங்க. நாம இத விசாரிச்சே ஆகணும். நான் என்னோட ரோபோட் பீயை அனுப்பி இந்த லோகஸ்டோட விஷயம் என்னங்கறத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். வெட்டுக்கிளிகள் வேதா சிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கு. அட, இவ்ளோ நேரமாச்சு. இதுவரைக்கும் என்னோட ரோபோட் பீ கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரலையே. எங்க போச்சு அது? ஓகே, அதோட ரெக்கார்டிங்க பார்க்கலாம். அப்படின்னா லோகஸ்ட் என்னோட ரோபோட் பீயை டெஸ்ட்ராய் பண்ணிருக்குமோ? இது டென்ட்டோட அடையாளமாச்சே. என்னோட ரோபோட் பீ மெட்டலால உருவானது. இத நார்மலால லோகஸ்டால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஏலியனோட வெட்டுக்கிளின்னு நினைக்கிறப்பா. இல்ல யூடி, அது ஏலியன் லோகஸ்ட் கிடையாது. அதெல்லாம் ரோபோட்டிக் லோகஸ்ட் தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேதா சிட்டி நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வருதுங்கிற பயத்துல சிட்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணி எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிட்டியை கொள்ளடிப்பாங்க. ஆமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன பசங்களா நீங்க அந்த பக்கம் போகவே கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க லீடர் யாருன்னு கேட்டு அவங்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அந்த லோகஸ்ட் எல்லாம் தடுத்து நிறுத்துறேன். இந்த பையன் திருந்த மாட்டானா? இன்டெலிஜென்ட் சிங்கோட இன்டெலிஜென்ட் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. அதை இவனுக்கு புரிய வச்சாங்க. சிவா, எவ்வளவு ஓடணுமோ நீ ஓடு. என்னோட லோகஸ்ட் கண்டிப்பா உன்னை பிடிச்சிடும். இல்ல, என்னோட லோகஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டானே. நான் அந்த சின்ன பையனை விட மாட்டேன்.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் மிஸ்டர் இன்டெலிஜென்ட். நீ சிவாவோட இன்டெலிஜென்ட்டா சந்தேகப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். சிவா, எல்லா லோகஸ்டும் உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படி இருந்து எதுக்காக உன்னை பிடிக்கல? அதெல்லாம் என்ன சேஸ் பண்ணவே இல்ல. நான் சைக்கிள்ல எப்பவோ மேக்னெட்ஸா ஆன் பண்ணிட்டேன். அதெல்லாம் மெட்டலால உருவாக்கப்பட்டிருந்ததால என் சைக்கிள் மேக்னெட்டால ஈர்த்து அதெல்லாம் பின்னாடி வந்தது. அடுத்த தடவை பிளாஸ்டிக் லோகஸ்ட உருவாக்குவேன். அதுக்கப்புறமா உன்னை நான் பாத்துக்கிறேன். சிவா கண்டிப்பா அதையும் அழிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவா. இன்டெலிஜென்ட் சிங்கோட இன்டெலிஜென்ட்ட கூட நம்ம சந்தேகப்படலாம். ஆனா சிவாவோட இன்டெலிஜென்ட்ட மட்டும் எப்பவும் சந்தேகப்படக்கூடாது. புரிஞ்சுதா அங்கிள்? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.